ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ரதியக்கா ஸ்டைலில் அக்கா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1/4 கிலோ மட்டன்ப்பா. மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் தயிர் சால்ட்டு போட்டு அப்போவே வாஷ் பண்ணி வாங்கிட்டு வந்தோன்னே வாஷ் பண்ணி அக்கா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது எப்படி செய்வோம் வாங்க. அக்கா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் கீ அக்கா ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஸ்பூனு தான், 2 ஸ்பூன் போட்டு இது நல்லா கொஞ்சம் இதாகட்டும், மெல்ட் ஆகி கொஞ்சம் இதாகும். இப்போ கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, காஞ்சிருச்சு. கீயும் ஆயிலும் ஒரு 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். அக்கா ஒரு 4 கிராம்பு, இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய் வச்சுருக்கு, அதையும் போட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் இதாகட்டும். இப்போது 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் ஆனியன் அக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போது இது பட்டை வெங்காயம், பட்டை கிராம்புலாம் கொஞ்சம் வெடித்த உடனே இதை போட்டுருவோம். வெங்காயம் மீடியம் சைஸ் தான், 3 வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நம்ம கல் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அக்கா இப்போ உப்புக்கு கல் உப்பு தான் ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நம்ம மட்டனில் பிரட்டி வச்சுருக்கிறேன். அதனால் இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சதாக்கா போடுறேன். அதுக்கப்புறம் இந்த 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி அளவு அக்கா அப்படி 1 2மா சுற்றி வச்சுருக்கிறேன். குறப்பாக சுற்றி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடும். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாலாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி அக்கா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை போட்டுருவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன போடுறோன்னா பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள். இப்போது ஒரு அரை ஸ்பூனு தனியாத்தூள். அக்கா தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். இது சோம்பு பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன், அது ஒரு 1/4 ஸ்பூன். சோம்பு முழுசாக தாளிக்கும் போது அக்கா போடலை, அதனால் இப்போ 1/4 ஸ்பூனு மட்டனில் பிரட்டி வச்சுட்டோம் மஞ்சத்தூள். இப்போ 1/4 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா இதுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். பட்டை லவங்கெல்லாம் கம்மியாக போட்டதுனால இது பிரியாணி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். இவ்வளோ தான் அக்கா வீட்டு மசாலா. நான் இப்படி தான் பண்ணுவேன். எதுக்குன்னா கறி மசாலா பட்டெல்லாம் ரொம்ப சேர்த்தேன். அந்த அன்னாச்சி பூ எல்லாமே ரொம்ப சேர்த்தோன்னா அந்த வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அது சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது எங்கள் வீட்டில். நீங்கள் நெய் வேணாம், கீ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வீடு அப்படின்னு சொன்னால் கீ அவாய்ட் பண்ணிடுங்கப்பா. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். பரட்டி வச்சுருக்கோம்ல ஊற வச்சது. அக்கா ரொம்ப நேரம் பரட்டி ஒரு 2-3 தடவை பரட்டிட்டு அப்படியே இதை அக்கா விசில் வைப்பேன். எனக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நான் பிரியாணி அரிசியே போடுவேன்ப்பா. அவ்வளோதான். இது கொஞ்சம் இன்னும் 2 பரட்டிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா பரட்டிட்டு அக்கா இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி தான் போட போகிறேன். அந்த 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் வாட்ரு. அதில் 1 கிளாஸ் எடுத்து இப்போயே ஊற்றிடுவேன். ஊற்றி ஒரு விசில் வச்சுருவேன். வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அக்கா அரிசி போடுவேன். எனக்கு மட்டனோ சிக்கனோ நல்லா வெந்துடணும். எப்போவுமே எல்லா சமையல்லையும் அக்கா ஹெல்த்தியாக தான், ஆயிலாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். எல்லாமே வீட்டு மசாலா தான். அதனால் அக்கா இது ஒரு விசில் வச்சுருவேன். வச்சு இது காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அக்கா பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது மூடியும் ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். அப்படியே அக்கா விசில் போட மூடிட போகிறேன். மூடி விசில் போட்டுருலாம். இப்போ மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும். இது நல்லா அந்த மட்டனுக்குலாம் நல்லா அந்த காரம், சால்ட்டு, மசாலா எல்லாம் பிடிச்சி டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. அதுக்காக தான் இந்த ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் அக்கா அரிசி போடும். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். லைட்டாக விசிலை எடுத்து விட வேண்டாம். ஒரு 2 மினிட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட் ஆயிடுச்சு, போதும். அது அப்படியே அந்த விசில் எடுக்காமல் இருந்தோம்னா அதிலே நல்லா அந்த மட்டன் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி கிரேவி மாதிரி கிடச்சிருக்கா. இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி அரிசியை போட்டு பிரியாணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக மசாலா எல்லாம் நல்லா அந்த மட்டனில் நல்லா இதாகி ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும்ப்பா. இப்போ நம்ம பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அக்கா 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான். 2 கிளாஸுக்கு இது பழைய அரிசி, அதான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. 2 புது அரிசி இதில் இருக்குது. சீக்கிரமாக குழஞ்சிருன்னு சொல்லி அக்கா பழைய அரிசி வாங்கிக்கிறேன். 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் வாட்ரு. ஏற்கனவே 1 கிளாஸை ஊற்றி மட்டனை வேக வச்சுட்டு இது 3 கிளாஸ் தான் இதில் இருக்கும். கிரீனீஸை மிதக்குது அப்படின்னா புதினா அரைச்ச அந்த மிக்சியை அலசி அக்காவை அதில் ஊற்றுனேன். அதனால் அந்த தண்ணி அந்த கலரில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம அக்கா எல்லா அரிசியும் வலித்து போட்டு வரேன்.
இப்போ அரிசியை போட்டப்போ ரொம்ப கிளற வேணாம். இப்போ வந்து அக்கா ஒரு அரை முடி லெமன் ஊற்றிடுறேன், எலுமிச்சம்பழம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கர்டு கூட ஊற்றிக்கலாம். அக்கா தயிர் ஊற்றலை, கொஞ்சமாக தயிர் ஊற்றி பெரட்டி வச்சுருந்தேன் அந்த மட்டனை, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது வந்து அக்கா குக்கருக்கு எப்படின்னா ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மூடிட்டு ஒரு 20 மினிட் டைம் வைப்பேன், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஓல்டு பழைய குக்கர், அக்கா அப்படி தான் வைப்பேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். உங்களுக்கு விசில் வந்து எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க. உடனே மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சாலும் நியூ குக்கருக்கு நல்லாயிரும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அக்கா வந்து மூடி போட்டுருவேன். மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி விசில் போடணும். ஆனால் 20 நிமிஷம். அடுப்பு இந்த மாதிரி தான் சிம்மில் வைப்பேன் பாருங்கள். வச்சுட்டு அக்கா குக்கருக்கு 20 மினிட். உங்களுக்கு விசில் எந்த அளவு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்கவுங்க குக்கருக்கு நியூ குக்கர்னால் விசில் மாறுபடும். அதனால் இது அவ்வளோதான். அக்கா 20 மினிட் கழித்து எடுத்து பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இப்போ அக்கா குக்கருக்கு 20 மினிட் ஆயிடுச்சு. விசில் எடுத்து விட்டுட்டேன் அக்கா. கொஞ்சம் அர்ஜென்ட்டு தான், டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் அக்கா எடுத்து விட்டு லைட்டாக கிளறி பார்த்தேன். மறுபடியும் கொஞ்சம் வேகாமல் இருந்தோன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். இது சிம்லேயே வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான் நம்ம. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா ஸ்டைலில் இந்த மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. இன்றைக்கி அக்கா வீட்டில் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.